ஒரு 10 நிமிஷம் எங்கள் பாட்டி வரலன்னா திருநெல்வேலி கொண்டு போய் 3.5 வயசில் என் மூக்க அறுத்துப்பாங்க. ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்க முடியாத பாடம். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் இளமை உங்களை விட்டு போயிடும், உங்கள் வாலிபம் உங்களை விட்டு போயிடும். அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பிள்ளை. அவங்க உங்களை விட்டு என்னைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஆனால் நீங்கள் பிள்ளையாக இருக்க மாட்டீங்க. ஒரு காலத்தில் நான் ஓடினேன், நான் எல்லாம் செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன், என்னால் முடிஞ்சதையும் முடியாததையும் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் கொடுக்கறதுக்கு ஒன்று நல்லா இருன்னு சொல்கிற ஒரு வார்த்தை. அந்த மெசேஜ் போடுறது என்னைக்கு நிற்குதோ உங்களை தேடுற ஒரு ஆள் உங்களை விட்டு போயிடுறாங்க. இந்த அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்பாவுக்கு அன்பு காட்டவே தெரியாது. நான் இன்னைக்கு திரும்பி யோசித்து பார்க்குறேன், அவங்க பண்ண தியாகம் எவ்வளோ பெரிய தியாகம் இல்லையா? இன்னைக்கு ஒரு அப்பாவா நின்று பார்க்கும்போது எனக்கு அது புரியுதுங்க. எங்கள் அப்பா ஒரு பெரிய சூப்பரண்டென்ட் ஆஃபீஸர். அவங்க சைக்கிளில் போனால் அவங்களுக்கு அவமானம், நான் பைக்கில் போனால் எனக்கு பெருமை. யோசித்து பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சாதாரணமாக எந்த பந்தாவும் காட்டாமல் ஒரு தகப்பனால் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த தலைமுறைக்கு என்றைக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது ஐசக்கு இந்த ஸ்கூலுக்கு சேர்மனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் என்றைக்கும் ராஜாக்களும் ராணிகளும் அந்த ஸ்கூலில். இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சினிமா வச்சு கொடுத்துருக்க பேர் பெருசு. வீட்டில் பெருசு இருக்குதா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். 36 வருஷமாக நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி பேசுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 3 ஜென்ரேஷனை ஒரே இடத்துல உட்கார வச்சு பேசும்போது சில விஷயங்கள் சிலருக்கு தப்பாக புரியும், சிலருக்கு சரியாக புரியும். ஆனால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கங்க, புரிஞ்ச முடியலன்னா மறந்துடுங்க. ஏன்னா எதுவும் வருத்தமாக சுமந்துக்கிட்டு போகாதீங்க. ஒரு நல்ல பழைய பாட்டு உண்டு தெரியுமா? மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையும் காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாரி வாரி வழங்கி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிற இந்த அன்பான கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த ஆலிவ் ட்ரீ செய்கிற ஒரு மரியாதை தான் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன். உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை புகழணும், உங்களுடைய வாழ்நாள் சாதனைகளை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான சாராம்சம். குடும்பத்தில் சில விஷயங்களை அவசியமானது அப்படின்னு நினைக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே மனசில் யோசித்துக்கங்க. இதில் நம்ம என்னெல்லாம் தவற விட்டுருக்கோம் அப்படிங்கிறத சரி செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உலகம் விஞ்ஞான வளர்ச்சியில் ஓடின ஓட்டத்தில் நாம் ரொம்ப தவற விட்டது நம்முடைய தாயும் தகப்பனையும், தாயும் தகப்பனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகளையும் நாம் தவற விட்டுட்டு இன்றைக்கி தனியாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தாத்தா ஒருவரால் தான் குடும்பத்தில் எல்லோரையும் மன்னிக்க, கண்டிக்க, ஏன் தண்டிக்கவும் முடியும். வானளாவிய குடும்ப அதிகாரம் படைத்திருந்த தாத்தா இப்போது எங்கே? இன்னைக்கு இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சினிமா வச்சு கொடுத்துருக்க பேர் பெருசு. வீட்டில் பெருசு இருக்குதா? எவ்வளோ பெரிய மரியாதை தெரியுமா? அந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிற ஒரு உறவுக்கு ஒரு குடும்பமே அந்த தாத்தா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பயந்து நடுங்கி நின்ன காலங்கள் இன்னைக்கு திருப்பியும் ஒரு வேளை குடும்பத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அது ஒரு தெய்வ குடும்பமாக அந்த குடும்பம் மாறும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஏர்போர்ட்டில் ஒரு ஃபேமிலி, 4 குழந்தைங்க, 4 பெரியவங்க, விடிய காலம் 2 மணிக்கு பயங்கர பசியோடு எங்கேயுமே சாப்பிட முடியாமல் அங்கே வந்து KFCயில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ண சாப்பாடெலாம் வந்துச்சு. 4 குழந்தைகளில் ஒரு பையன், ஒரு 6 வயசு பையன் அவ்வளோ சாப்பாடே எடுத்து வச்சுக்கிட்டான். யாருக்குமே தர வேண்டாம், எனக்கு பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னா. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அவன் தரவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி
அடுத்தது இவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பையன் 2-3 பீஸை சாப்பிட்டுட்டு அவன் வயிறு நிறைஞ்சவொன்னு அப்படியே வச்சிட்டான். தனக்குன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சொல்லி கொடுக்கறது, அந்த பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறதே அது தெரியாமல் போயிடுச்சு. கடைசியில் ஒரு நாள் அப்பா அம்மானா அது கூட அவங்களுக்கு அந்நியமாக தெரிகிற அளவுக்கு அது போயிடுது. இன்றைக்கி நம்ம ரொம்ப தேவைக்கு அதிகமாக பிள்ளைகளை பராமரிக்கிறோம், தேவைக்கு அதிகமாக பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு எப்போவுமே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். நாமெல்லாம் படிக்கும்போது பரீட்சை எதில் எழுதணும்? டெய்லி கேலண்டருடைய அட்டையில் தான் பரீட்சை எழுதணும் இல்லையா? டெய்லி கேலண்டர் ஷீட் இருக்கு இல்லையா? அதில் ஒரு கிளிப்பு மாட்டி அதில் தான் பரீட்சை எழுதணும். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தேவைக்கு அதிகமாக அதுங்க பிள்ளைங்களுக்கு கையில் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு எதுவுடைய மரியாதையும் தெரியல. அன்னன்னைக்கு கிடைக்க வேண்டியது அந்த பிள்ளைகளுக்கு அட்வான்ஸாகவே கிடச்சிட்றதுனால எது மேலேயும் அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லை. இன்றைக்கி காலங்கள் வேகமாக மாறுது. நாம் அன்பை காட்டுறோம், ஆசை காட்டுறோன்னு சொல்லி நாம் பண்ணுறது இன்றைக்கி பிள்ளைகளை வேறு வழியில் அந்த பிள்ளைகளை சிந்திக்க வைக்குது. எல்லாம் கிடச்சிருது, பிள்ளைகளுக்கு தேவைக்கு அதிகமாக கிடச்சிருது. இந்த பிள்ளைங்க 10th படிக்கணும், +2 படிக்கணும், காலேஜ் படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும். நீங்கள் இதுக்கெல்லாம் தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் முதல்ல சேர்த்து கொடுத்துட்றீங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு கையில் கிடைக்காது என்ன தெரியுமா? கல்யாணம் மட்டும்தான். கல்யாணம் மட்டும்தான். அதனால தான் இந்த சின்ன கிளாஸ்லேயே அதுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு காலத்தில் டீச்சர் பிள்ளைகளை அடிப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், எந்த பிள்ளைகளையாவது டீச்சர் அடித்து பிள்ளைங்க கெட்டு போனாங்க, உருப்படாமல் போனாங்கன்னு ஏதாவது ஒரு இது உண்டா? ஏன் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டாங்க? டீச்சர்ஸ் பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு. இதனால் இந்த சமூகம் என்ன சாதிச்சுது? இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆசிரியர்கள்ட்ட என்னைக்கு பெரம்ப அரசாங்கம் பறிச்சதோ அன்னைக்கு இந்த சமுதாயம் ரோட்டில் போலீஸ்காரங்கள்ட்ட அடி வாங்குறதுக்கு லட்டிக்கு அடிமையாக இன்றைக்கி நிற்குது அப்படின்னு சொல்லி ஒரு நீதியரசர் சென்னை ஹைகோர்ட்டில் அவர் பேசியிருக்கிறார். ஒரு சினிமா படம் 2 மணி நேரம் நல்லா ஓடணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் வேணும். ஒரு பிள்ளையை வளர்த்து அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து நாளுக்கு நாள் நம்ம அந்த பிள்ளைகளை பொத்தி வளர்த்து கொண்டு போகிறோம். அதுங்களை படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்க்குற பெற்றவங்களுக்கு அதுங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து நம்ம கல்யாணம் பண்ண தெரியாது. இதுக்கு அரசாங்கம் நமக்கு ஒரு சட்டம் போடணுமா? யோசித்து பாருங்கள். குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி இன்றைக்கி இதில் நிறைய பேர் இன்றைக்கி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த சொத்தில் பங்கு, சரி பங்கு, இப்படி நிறைய பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே உருவாக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தாலும் உங்களுக்கு நிம்மதி கிடையாது. வீட்டு வாசலுக்கு வந்தீங்கன்னா எதிர்த்த வீட்டில் முஸ்லீம் இருப்பார், இடத்த வீட்டில் கிறிஸ்டின் இருப்பார், இந்த வீட்டில் இந்து இருப்பார். அவங்கள பார்த்தாலும் ஆகாது. நமக்கு அவங்களுக்கு சண்டையே கிடையாது. நம்ம அவங்கள்ட்ட ஒரு நாளும் நமக்கு பார்க்க கிடையாது. ஆனால் எவனோ ஒருத்தன் சொல்கிறான், இவன் கெட்டவங்கிறான், நம்ம மனசில் அப்படி பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இது ஒரு பக்கம், இது ஒரு போராட்டம் நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் காலையில் கிழங்கு, ஏழலை கிழங்கு கட் பண்ணி தாளித்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், காலையிலே கிழங்கை தாளித்து வச்சுருக்கேப்பா, இது ஒரே வாய்வாச்சே, இதில் கொஞ்சம் பூண்டு தட்டி போடுன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இதில் கொஞ்சம் பூண்டை தட்டி போடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைனா கொஞ்சம் இஞ்சி போடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே எங்கள் அம்மா வந்தாங்க, அதில் இஞ்சி போடக்கூடாது, போட்டால் அது எதிர்வினை ஆயிரும், கிழங்குல இஞ்சி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு சாதாரண வாழ்க்கை பாடம். அதே போல் எங்கள் வீட்டில் கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய செடி, பின்னால் நிறைய காலி இடங்கள் இருக்கிறனால நிறைய புதர் மாதிரி இருக்கும். இந்த செடி இருக்கிற இடத்துல கோழி வளர்த்திங்கன்னா பாம்பு வரும், வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், ஏம்மா அந்த மாதிரி பாம்பு வருமாவம்மா, கோழி வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் பாம்பு வராது, நான் இந்த செடிகளுக்கு நடுவில் இந்த சிரியா நங்கைன்னு ஒரு செடி வச்சுருக்கிறேன், சுற்றி வச்சுருக்கிறேன், பாம்பு உள்ளே வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பாடம் பார்த்தீங்களா? இது யாருக்காவது இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற யாருக்காவது தெரியுமா? இதை கற்றுக்கிறதுக்கு தான் பெரியவங்க கூட வேணும். இந்த பெருசு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பெரியவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே அது இன்பில்ட்டாக மறைஞ்சி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். நாங்கள் லீவுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கோம், நாசரேத்துக்கு, திருநெல்வேலியில். 3.5 வயசு 4 வயசு இருக்கும். எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க. இந்த பழம் கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கடைசி பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை கையில் எடுத்த பாருங்க, அதை கீழே போடலை. கீழே போடாமல் அதை வச்சு நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன். அந்த கொட்டையை என்ன பண்ணேன், அந்த மூக்கில் தூக்கி வச்சேன்.
மூக்கில் வச்சுட்டு அப்படியே சும்மா அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்தேன் வச்சேன். அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. எனக்கு அதை எடுக்க தெரியல. அது பக்குவமாக அந்த வயசில் எனக்கு எடுக்க தெரியாதனால இப்படி கையை விட்ட உடனே இழந்த பல கொட்டை இந்த இடத்துல நின்றுச்சு. எங்கள் அம்மாட்ட வந்து அழுதுகிட்டு சொன்னேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு என்னை தூக்கிட்டு ஓடினாங்க. அங்கே டாக்டர் நர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதை வெளியே எடுக்க முடியல. உடனே திருநெல்வேலிக்கு தூக்கிட்டு ஓடுங்க, அங்கே தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துடணும், ஜாக்கிரதையாக போங்க, மூச்சு குழாயில் போய் மாட்டிடுச்சுன்னா பிள்ளைய உயிர் போயிடும், அதனால் இந்த ஊக்கில் மூச்சு விடாமல் பத்திரமா கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டாங்க அந்த ஆஸ்பத்திரிலேருந்து. எங்கள் அம்மா தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு காசு எடுத்துகிட்டு திருநெல்வேலி போனோம். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் திருநெல்வேலி போய் சேர்றதுக்கு. எங்கள் அம்மா பதட்டத்தோடு இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்தாங்க. எப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இவன் மூக்கில் கொட்டையை வச்சு மூக்கில் போய் அடைச்சிக்கிட்டு இருக்குமா, திருநெல்வேலி கொண்டு போய் இவனை இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேகமாக என்னை கொண்டு போகிறக்காக பிரயாசப்பட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி சொன்னாங்க, இப்போ இங்கே வா, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எங்கள் அம்மா அப்படி நின்னோன்னு சொன்னாங்க, அதை பார் அந்த மூக்கு பொடிப்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. எப்படி அந்த மூக்கு பொடிப்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா போய் அந்த மூக்கு பொடி எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாட்டிகிட்ட கொடுத்தாங்க. எங்கள் பாட்டி சொன்னாங்க, இதை லேசாக எடுத்து அவன் மூக்கில் தடவை அப்படின்னாங்க. அந்த மூக்கு பொடி எடுத்து எங்கள் அம்மா என் மூக்கில் தடவுனது தான். நெடி தாங்க முடியாமல் அவ்வளோ தும்மல் போட்ட பாருங்கள். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், எனக்கு மூக்கு அடப்பே இல்லை. அந்த கொட்டை எங்கே போச்சுன்னே தெரியல. நான் போட்ட தும்மலில் பறந்துருச்சு அந்த கொட்டை எங்கேயோ. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் எங்கள் பாட்டி வரலன்னா திருநெல்வேலி கொண்டு போய் 3.5 வயசில் என் மூக்கு அறுத்துப்பாங்க. ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்க முடியாத பாடம். அதே போல் தாய்மாமன்னு ஒரு உறவு இருந்துச்சு தெரியுமா? எப்படி அப்பா அம்மாவை தொலைச்சுமோ, தாத்தா பாட்டியை தொலைச்சுமோ, அதே போல் தாய்மாமன் ஒரு நல்ல உறவை இன்னைக்கு நல்ல மொத்தமாக தொலைச்சிட்டோம். ஏன் தெரியுமா? இந்த சொத்துல பங்குன்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு பார்த்தீங்களா? கல்யாணம் ஆனவொடனே அந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருது. தாய்மாமனை பற்றி தப்பாக சொல்கிறது, அக்கா தங்கச்சியை பற்றி தப்பாக சொல்கிறது, சொந்தங்களை மாறி ஒருத்தரை பிள்ளைங்கள்ட்ட தப்பாக சொல்லி கொடுத்து அந்த உறவே இன்னைக்கு இல்லாமல் போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் ஒரு அக்கா 2 தம்பி. அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பிள்ளையோட தொடர்பாகி அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு. நல்லா கவனிங்க, ஒரு தாய் மாமன் உறவு எவ்வளோ வலிமையாதுன்னு நான் சொல்கிறேன். அக்காக்காரி என்ன பண்ணுறா, வீட்டில் வந்து அழுதுகிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் இப்படி போய் அவள் வீட்லேயே போய் கிடக்கிறாரு, வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி அழுதுகிட்டு சொல்லும்போது இந்த 2 தம்பியும் கிளம்புனானுங்க. நேராக அந்த வீட்டுக்கு கிளம்புனானுங்க. போய் பலார்னு பார்த்து இழுன்னு இழுத்தான். யாரை? மச்சாங்காரனை இழுத்தானுங்க. ஆளுக்கு ஒரு அட்டி போட்டு தூக்கி தோலில் போட்டு நேராக வீட்டில் வந்து போட்டான். வீட்டில் வந்து போட்டு சொன்னான், இங்கேருந்து எங்கேயாவது போனேன் காலை உடச்சி விடுவேன். என்னது? இங்கேருந்து எங்கேயாவது போனேன் காலை உடச்சி விடுவேன், மரியாதை எங்கள் அக்கா கூட குடும்பம் நடத்த அப்படின்ட்டு போயிட்டான். அடங்கி ஒடங்கி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தான். கொஞ்ச நாளில் இந்த அக்காக்காரி போய் வீட்டில் போய் சொத்து சண்டை போட்டான். குடும்பம் பிரிஞ்சிருச்சு. மச்சாங்காரன் போயிட்டான் அந்த வீட்டுக்கு. இன்னைக்கு கேட்குறக்கு ஆள் இல்லை. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அநீதமான உலக பொருள்கள்னால் சிநேகிதரை சம்பாதிங்கள் எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அழிஞ்சு போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சொந்தக்காரங்களை சம்பாதிக்கணுமா. என்ன இருந்தாலும் நம்ம மனசில் நம்ம உறவுகளை நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்க அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும். தகப்பனுக்கு அடுத்தபடியாக இந்த தாய் மாமன் இல்லை அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவு ரொம்ப வலிமையானது. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், நொறுக்கிட்டு வந்துடுவாங்க போய் அண்ணனுக்கு ஒன்றுனா. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டோம். இன்றைக்கி எதுக்கு பின்னாலேயே ஓடி, எண்ணத்துக்கு பின்னாலேயே ஓடி, எதோ நம்ம மனசில் கற்பனையை வளர்த்து நல்ல உறவுகளை தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். பணத்துக்காக போய் குடும்பங்களை பிரித்து இன்றைக்கி அப்படி வந்து நிற்குது குடும்பங்கள். இந்த சகோதர சகோதரி பாசத்துலேயும் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. என்னது? நீங்கள் தான் அதில் ஊடாக நின்று அந்த உறவுகளை சரி செய்யணும். ஒரு பக்கமும் சைடு எடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே 2 கண்ணும் உங்களுக்கு ஒன்று தானே. அந்த இடத்துல நீங்கள் சரியாக நின்று காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் ஒன்றா இருக்கிறத நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். எங்கள் அக்காவுக்கு முதல் குழந்தை பிறந்தது. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, போய் பவுடர் டப்பா, சோப்பு, அப்புறம் நெஞ்சு உடுப்பு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், எனக்கு அந்த நெஞ்சு உடுப்புனா என்னன்னு தெரியாது. இருக்கிறதுல பெரிய பவுடர் டப்பா ஜான்சனில் வாங்கினேன். பவுட்ரு, அந்த சோப்பு எல்லாம் ஒரு காம்போ பேக் ஒன்று வச்சுருந்தேன், அதை ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஒரு 2-3 ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஆயம்மா கையில் கொடுத்தோன்னே அந்த ஆயம்மா என்னை பார்த்து சொல்லிச்சு, இதுதான் வீட்டில் மூத்த பிள்ளையா அப்படின்னு சிரிச்சிச்சு. எல்லாம் பெருசாக வாங்கிட்டு போன உடனே அதை கொண்டு போய் கொடுத்துட்டு
நான் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் எல்லாம் 1 வயசு குழந்தைக்கு போடுற ட்ரெஸ். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நெஞ்சு உடுப்புன்னு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. திருப்பி ஓடி போய் அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். அவ்வளோ எனக்கு பிள்ளை பிறந்த மாதிரி அன்றைக்கி நான் சந்தோஷமாக தெருவில் ஓடினேன். அந்த பொஷாக்கத்தில் எங்கள் அக்கா குழந்தை பிறந்தோன்னு தடன்னு ஓடியே போய் வாங்கிட்டு ஓடியே வந்தேன். அது ஒரு தாய்மாமனா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றது ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக நம்ம கைமீறி சில காரியங்கள் போயிடுச்சு. நீங்கள் செய்கிற தவறுகளே நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதுல பெரிய தப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு வீட்டில் இருப்பீங்க, உங்களை ஒரு குடும்பம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி ஒரு குடும்பம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பிள்ளை இன்னொரு இடத்துலேருந்து பேசும், அது ஃபோன் மட்டும்தான் பேசும். அந்த பிள்ளை அங்கேருந்து ஃபோன் பேசும். உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு தராங்களா, நேரத்துக்கு அதை தராங்களா, நேரத்துக்கு இதை தராங்களா, அவங்க அப்படி கவனிச்சிக்கிறாங்களா, இப்படி கவனிச்சிக்கிறாங்களான்னு. இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. எப்படி உங்களை விசாரித்து உங்களை இந்த குடும்பத்தோடையும் இணைய விடாமல், அந்த குடும்பத்திலே சேர்ந்து இருக்க விடாமல் உங்களை தனியாக நிற்க வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உண்மையாக இருங்க. எங்கே இருக்கிறீங்களோ அவங்க தான் உண்மையிலேயே அவங்களுக்கு பாசம் காட்டுறவங்க, அவங்க தான் அவங்கள உண்மையிலேயே நேசிக்கிறவங்க. அவங்களுடைய அட்ராக்ஷன் வேணும் அவங்களுக்கு. அதனால் உங்களை ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் பண்ணுவாங்க. உங்கள் மேலே அதிக ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இதை விட அழகாக உங்களை ராணி மாதிரி கொண்டு போய் அங்கே வச்சுருக்கணும். ஏன் வைக்கலை? வாயில் எல்லாமே வடைச்சி விடலாமே. வாயில் எல்லாம் வடைச்சி விடலாம்ல. செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் கூட இருக்க முடியாதவங்க உங்களை நேசிக்கிறவங்க கிடையாது. இதை முதல்ல மனசில் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். அதே போல் உங்கள் பேரன் பேத்திகள்கிட்ட எப்போவுமே நீங்கள் அன்பு காட்டுறீங்க, கண்டிப்பாகவும் இருக்கணும். உங்கள் பேரன் பேத்திக்கிட்ட அன்பாகவும் இருக்கணும், கண்டிப்பாகவும் இருக்கணும். அதே போல் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, நீங்கள் பெத்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள்ட்ட உங்கள் பிள்ளைகளை பற்றி ஒரு குறையும் சொல்லக்கூடாது. அந்த வயசில் அவன் என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா, அவன் அந்த வயசில் என்ன அநியாயம் பண்ணான் தெரியுமா, இதெல்லாம் சொல்லவே கூடாது. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன், சொன்னது அப்படியே கேட்பான். எப்படி உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன், சொன்னது அப்படியே கேட்பான். உங்கள் அம்மா அவ்வளோ நல்லவா, நான் சொன்னது அப்படி நீங்கள் சொல்லி வளர்த்தீங்கன்னா உங்கள் பேர பிள்ளைங்க அதை போல் வளரணும்னு ஆசைப்படும். அவன் என்ன ரவுடித்தனம் பண்ணான் தெரியுமா, என்ன பொறுக்கித்தனம் பண்ணான்னு தெரியுமான்னு நீங்கள் சொல்லி வளர்த்துட்டீங்கன்னா, தாயை போல பிள்ளை, நூலை போல அதுதான் பிள்ளையும் தேடும். நீங்கள் பேசுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்பாவுக்கு அன்பு காட்டவே தெரியாது. அம்மா ஈஸியாக அழுதுருவாங்க, சிரிச்சிருவாங்க, பிள்ளைங்கள்ட்ட ஈல்ட் ஆகிடுவாங்க, அன்பை காட்டிடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு அது ஒரு முறப்பான ஒரு கேரக்டரு. எங்கள் அப்பாவும் அப்படி தான். இப்போ நான் பேசுகிறது எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே கேட்காது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் நானும் ஒரே ரூமில் இருந்தேன்னா என்னை ஒரு சிங்கக்கூட்டில் அடைச்சி போட்ட மாதிரி தான். ஒரு சிங்கத்தையும் என்னையும் அடைச்சி போட்டால், இப்போ உங்களை சிங்கத்து கூட அடைச்சி போட்டால் எப்படி இருக்குங்க உங்களுக்கு, அந்த மாதிரி தாங்க எனக்கு இருக்கும். எங்கள் அப்பா கூட ஒரு ரூமில் நான் எழும்பி ஓடிடுவேன், அந்த ரூமில் இருக்க மாட்டேன். தேடுவாங்க, ஒரு பாயிண்ட் கிடச்சி தான் என்னை வச்சு வாங்கிறதுக்கு எதையாவது ஒன்று பேசி எதையாவது வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கணும். அதனால் எங்கள் அப்பாவை பார்த்தா ஒளிஞ்சு ஓடுவேன். நான் காலேஜ் போகும்போது சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். சைக்கிளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில், எங்கள் வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் சைக்கிளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து நான் காலேஜுக்கு பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பஸ்ஸிலலாம் போகிறதுக்கு பிடிக்காது. நான் சைக்கிள்லேயே நேராக போயிடுவேன். 21 கிலோமீட்டர் ஒன் வே, 2 வழி, கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலே டெய்லி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். இது எங்கள் அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு அவங்க என்கிட்ட இதை பற்றி ஒன்றுமே கேட்கல. நான் ஒரு நாள் காலையில் எழும்பி வெளியில் பார்க்குறேன். எங்கள் அப்பாலாம் நான் கிளம்புறதுக்கு முன்னாலே அவங்க கிளம்பி ஹார்பர் போயிடுவாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க. அவங்க செகண்ட் சூப்பரண்டாக இருந்தாங்க, போயிடுவாங்க. நான் காலையில் வெளியே பார்க்குறேன், சைக்கிள் இல்லை, பைக் இருக்குது வீட்டில். எப்போவுமே எங்கள் அப்பா பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சைக்கிள் இருக்கும் வீட்டில். அன்றைக்கி சைக்கிள் இல்லை, பைக் இருக்குது வீட்டில். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பைக் இருக்குது சைக்கிள் இல்லையம்மா, நான் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ஒன்று அப்பா பைக் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அன்றைக்கி காலேஜுக்கெல்லாம் பைக்கில் போகிற ஆளே கிடையாது தெரியுமா. காலேஜில் 2 பேர் பைக் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஆள் நான். ஒருத்தன் என்றைக்கோ ஒரு நாள் பைக்கில் வருவான், நான் டெய்லி பைக்கில் போவேன். எங்கள் அப்பா பைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு சைக்கிளில் அவங்க ஹார்பருக்கு, அவங்க ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் தினம் சைக்கிளில் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. என்கிட்ட அவங்களுக்கு அன்பு காட்ட தெரில, என்கிட்ட அவங்களால சிரித்து பேச தெரில. பிள்ளைகிட்ட ரொம்ப அன்பு காட்டினா அவன் கெட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு, அந்த கவலை, அவன் நல்லா வளர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் என் பிள்ளை சைக்கிளில் அவ்வளோ தூரம் போகிறானே,
என் பிள்ளை சைக்கிள் அவ்வளோ தூரம் போகிறான், அவன் தாங்க மாட்டானே, அதுக்கு பதில் அந்த சைக்கிளை பிடிங்கி நான் எடுத்துக்கிட்டு அவனை நான் பைக்கில் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே பேசாமல், ஒரு பில்டப் காட்டாமல், எந்த பந்தாவும் காட்டாமல் அந்த பைக்கை எனக்கு ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சைக்கிள்லேயே, நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட காசு இல்லாமல் இல்லை, இன்னொரு பைக் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் சிக்கனமாக வாழ்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் குறிக்கோளே அவங்களுக்கு. என்ன, ஒரு பைக்கு மேலே இன்னொரு பைக் வீட்டில் இருக்கக்கூடாது, சிக்கனமாக வாழணும், காசை வீணாக்கிடக்கூடாது. நான் இன்னைக்கு நான் திரும்பி யோசித்து பார்க்குறேன், அவங்க பண்ண தியாகம் எவ்வளோ எவ்வளோ பெரிய தியாகம் இல்லையா? இன்னைக்கு ஒரு அப்பாவாக நின்று பார்க்கும்போது எனக்கு அது புரியுதுங்க. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி தானே, இதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாமல், உங்கள் அன்பை காட்ட தெரியாமல், ஆனால் எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் அந்த பிள்ளைகள் செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்தானே வளர்த்து இன்னைக்கு கொண்டு வந்துருக்குறீங்க. அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில காரியங்கள் மாற்றணுன்னா அதை சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு வெற்றிடம் உருவாகும் தெரியுமா? அதை இந்த பிள்ளைகளால் தாங்கவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் போகணுன்னு நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகணுன்னு ஒரு நாள் அந்த பிள்ளைங்க நினைக்கக்கூடாது. ஐயோ எங்கள் அம்மா இருக்கணும், எங்கள் அப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க என்றைக்கு ஏங்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன 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 தவறுகளை சரி பண்ணிடுங்க. என்ன, இருக்கிறவங்களோட நல்லா இருங்க, பறக்கிறவங்களோட ஆசைக்கு ஓடாதீங்க. அது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, அது நல்ல வாழ்க்கை இல்லை. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய சூப்பரண்டென்ட் ஆஃபீஸர். அவங்க சைக்கிளில் போனால் அவங்களுக்கு அவமானம், நான் பைக்கில் போனால் எனக்கு பெருமை. யோசித்து பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சாதாரணமாக எந்த பந்தாவும் காட்டாமல் ஒரு தகப்பனால் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த தலைமுறைக்கு என்றைக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது ஐசக்கு இந்த ஸ்கூலுக்கு சேர்மனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் என்றைக்கும் ராஜாக்களும் ராணிகளும் தான் அந்த ஸ்கூலில். ஏன்னா அப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சே வளர்ந்தவங்க நீங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அது தாயும் தகப்பனும் எப்படின்னா, இந்த பிள்ளைங்க பென்சில் மாதிரி, தாயும் தகப்பனும் ரப்பர் மாதிரி. இந்த பென்சில் அழகாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரப்பரு அழிச்சு அழிச்சு அழிச்சு, என்ன பென்சில் பண்ணுற தப்புகளெல்லாம் அழிச்சு 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 ஒரு நாள் இந்த ரப்பர் கரைஞ்சி காணாமல் போயிடும். ஏன்னா தாயும் தகப்பனும் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பென்சில் அன்றைக்கி அழகாக எழுதிக்கிட்டு இருக்கும், அழகாக படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் தன்னே அழிச்சிக்கிட்ட ஒரு எரேசர் அப்படிங்கிறது அந்த பென்சிலுக்கு கூட தெரியாது, அந்த பென்சிலுக்கு கூட தெரியாது. எங்கள் அப்பாவும் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் இளமை உங்களை விட்டு போயிடும், உங்கள் வாலிபம் உங்களை விட்டு போயிடும். அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பிள்ளை, அவங்க இருக்கிற வரைக்கும் தான் ஒரு அப்பா அம்மா, நீங்கள் பிள்ளை. அவங்க உங்களை விட்டு என்றைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஆனால் நீங்கள் பிள்ளையாக இருக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட இளமை இருக்காதுங்க, மூத்தவங்களாயிரும். அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிள்ளைகள். குட் நைட் குட் மார்னிங்னு மெசேஜ் வரும், எங்கள் அப்பாட்டேருந்து வரும். எவ்வளோ பேர் நீங்கள் போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் டெய்லி பார்த்தேன்னா உடனே பார்த்துருவேன் அந்த மெசேஜை. ஒரு நல்ல வசனம் அனுப்பியிருப்பாங்க, ஒரு பிளெஸ்ஸிங்கான வார்த்தைகள் அனுப்பியிருப்பாங்க, நான் அதை பார்த்துருவேன். ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் பசங்க 2 பேரும் பார்க்குறதே இல்லையா அதை திறந்து, நீ பார்க்குற, ஜாய் பார்க்குறா, இவனுங்க 2 பேரும் பார்க்குறதே இல்லை, அவங்கள பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னேன், மரியாதையாக தாத்தா போட்டாங்கன்னா உடனே பார்த்துடணும், அவங்க கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது மட்டும்தாங்க வாழ்க்கை, வேறு ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்க்குற ஒரே காரியம். அவங்க என்ன சொல்ல வராங்க, குட் மார்னிங் குட் நைட்டில் என்ன சொல்ல வராங்க. ஒரு காலத்தில் நான் ஓடினேன், நான் எல்லாம் செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன், என்னால் முடிஞ்சதையும் முடியாததையும் எல்லாத்தையும்
கொடுத்து முடிச்சிட்டேன். இன்றைக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒன்றே ஒன்று, நல்லா இருன்னு சொல்கிற ஒரு வார்த்தை. உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், உனக்காக நான் நல்ல வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தையை கேட்டுக்க. அது ரொம்ப முக்கியங்க. அவங்க குட் நைட் குட் மார்னிங் போடும்போது நிறைய பேர் கோவம் வரும். இந்த கிழவனுக்கு வர வேலையே இல்லை, என்ன காலையில் ஒரு மெசேஜ், சாயங்காலம் வர, எனக்கு இருக்கிற மெசேஜே பார்க்குறதுக்கு வழி இல்லை, இதில் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த மெசேஜ் போடுறது என்னைக்கு நிற்குதோ உங்களை தேடுற ஒரு ஆள் உங்களை விட்டு போயிடுறாங்க. உங்களை உண்மையாக தேடுற ஒரு ஆள் உங்களை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உங்களை தேடுறக்கு ஆளே இருக்காது, உங்களை தேடுறக்கு ஆளே இருக்காது. பெத்த தாயின் தகப்பனை நீங்கள் கோட்டை விட்ட பிறகு உங்களை தேடுறக்கு ஆள் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் இது உங்கள் வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்கிற ஒரு உண்மையாக இருக்கும். நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி 11:30 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனேன். எனக்கு என்ன வயசாச்சு? 54 வயசு. எங்கள் அப்பா 11 மணி வரைக்கும் காத்திருந்துருக்குறாங்க. நான் 11:30 மணிக்கு போகிறேன். என் ஒய்ஃப் வந்து சொன்னால், உங்களை மாமா வந்து பார்க்க சொன்னாங்க, போய் பாருங்கள் அப்படின்னா. என்னடா ஏதோ என்கொயரியோ அப்படின்ட்டு நான் போய் அவங்க ரூம் கதவை தட்டி திறந்து உள்ளே போனேன். அப்பா அப்படின்னேன். வந்துட்டியா அப்படின்னாங்க. என்னது? நீ வர்றங்கிறத நான் பார்க்கணும், எத்தனை மணி ஆனாலும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுதா? அது நம்மளை தேடுறதுக்கு, ஆத்மார்த்தமாக தேடுறதுக்கு ஒரு தாயும் ஒரு தாப்பனும். கடவுள் கிறிஸ்தவர்கள் கொடுத்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. கனம் பண்ணுனா என்னது பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுது, ஒரு தாயை அசட்டை பண்ணுறனுடைய கண்களை நதியின் காகங்கள் தின்னும் அப்படின்னு சொல்லுது. எப்படி? தாயை அசட்டை பண்ணுறனுடைய கண்ணை நதியின் காகங்கள் தின்னுமா? அப்போ எந்த சூழ்நிலையில் நதியின் காகங்கள் அந்த கண்களை தின்னும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துருங்க. தாயும் தகப்பனும் கடவுளே மதிக்கிற ஒரு சொத்து, கடவுளாக வந்த ஒரு சொத்து. ஏன்னா அதனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய ஆலிவ் ட்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நான் நடத்துகிற எல்லா ஈவெண்ட்லேயும் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிறது இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஈவெண்ட்டில் தான். ரொம்ப யோசித்து 2 மாதம் இதை நான் ரெடி பண்ணி, இந்த டைரியை கையிலையே தூக்கிட்டு போய் நான் உங்களுக்காக ரெடி பண்ணி பேசியிருக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இழக்கக்கூடாது ஒன்று தாயும் தகப்பனும், இன்னொன்று கூடயே பிறந்த உறவுகள் இழக்கக்கூடாது. தாய் மாமா அப்படிங்கிற உறவு தகப்பனுக்கு அடுத்தபடியாக உங்களை நெஞ்சில் தூக்கி சுமக்கிற ஒரு உறவு. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் போய் சரி பண்ணிடுங்க. இதுக்கு நீங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் சரியான இடத்துல நின்று ஒரு நியாயம் சொல்கிற ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை வழி நடத்தணும். இந்த குடும்பம் நல்லா இருந்தால் ஆலிவ் ட்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூலும் ஒரு நல்ல குடும்பமாக திகழும். அந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.